சார் வணக்கம் சார். சார், நாம் தமிழர் கட்சியிலிருந்து கூட்டம் கூட்டமாக வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாக தொலைக்காட்சிகள்லாம் செய்தி போட்டுருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அது தமிழ்நாட்டில் அது வழக்கங்க. நடிகர்கள் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் உடனே அந்த ஒரு ரசிகர் கூட்டம், நாம் தமிழர்ல இருந்தவங்க தான் ஒரு ரசிகர் கூட்டம். அந்த ரசிகர் கூட்டம் இதை விட பெட்டர் நடிகர் கிடைச்சிட்டாருன்னு எல்லாம் அங்கே போறாங்க. அவ்வளோதான். ரெண்டு பேத்துக்கு இருந்தது சினிமா கவர்ச்சி, வேற ஒன்றும் இல்லை. இதை விட அவர் பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கவர், அவர் ஸ்டாரா இருந்தவர், அவர்கிட்ட போயிடலாம் நல்லா போறாங்க. வலுத்தா வந்துட்டா இளைச்சவன் இறங்கி போடுறது தான் இந்த சக்கரங்கிற படத்துல ஒரு ஏவி ராஜன் டைலாக் பேசுவார். அது போல ஃபேமஸ் டைலாக் அந்த படத்தில். அது படம் ஓடினதே அப்படித்தான். வலுத்தவன் வந்துட்டான், இளைச்சவன் இறங்கி போடுவார். உன்னோட பிரபலமான ஒரு சினிமாக்காரர் வந்துட்டாரு, நீ காலி முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ரெண்டு பேத்துக்கும் பொதுவாக இருந்து சினிமா கவர்ச்சி. உன்னுடைய கவர்ச்சி விட அவர் கவர்ச்சி பெருசாரு போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண முடியும்? அவரோட பெருசா யாராவது வந்தாங்கன்னா அங்கே போயிடுவாங்க. அவ்வளோ. சீமான் கேட்கிறாரு, நீ திராவிடத்தை ஆதரிக்கிறீங்க அப்படின்னா ஏன் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கீங்க, உலக வெற்றி கழகம்னு வச்சுக்க வேண்டியதானே, ஏன் கர்நாடகாவில் போய் உங்களால் கட்சி ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன போகுதுங்க? அவர் கட்சி ஆரம்பிக்கிறார், அவர் இஷ்டப்பட்டு பேர் வச்சுக்கிறாரு. உங்க கட்சியை பத்தி அவர் என்னைக்கா கமெண்ட் பண்ணாரா? இவ்வளவு வருஷம் பயங்கரமான தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சின்னு வச்சிருக்காரு. நாம் தமிழர் நீயா வச்சிருக்கிற? அப்ப இங்க இருக்கிற தெலுங்கர்கள் மற்றவங்க எல்லாம் இந்த தமிழ்நாட்டை தமிழர் தவிர வேறமே இல்லையா? இல்ல, தமிழ்நாட்டை தமிழர்கள் மட்டும்தான் ஆளணும் அப்படின்னாக்கா நீங்க தெலுங்கர்கள் வெளியே அனுப்புங்க. முதல்ல உங்க வீட்டை பாருங்க, உங்க வீட்டுக்குள்ளார உண்டாங்க, அப்புறம் அவன் வெளியில பேசணும். முதல்ல உங்க வீட்டை ஆள்றது யாருன்னு பாருங்க, அதுக்கப்புறம் வெளியில பேசணும். முதல்ல வீட்டுக்குள்ளார தமிழர்களை கொண்டாங்க, அப்புறம் வெளியில பேசணும். இருந்தாலும் சீமான் அவர்கள் ரொம்ப கோவப்படுறாரு. விஜய்ன்ற பேரை சொன்னாலே. ஆமாங்க, அவருக்கு பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தாரு, நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு, நல்ல வசதியா இருந்தாரு. அவருக்கு தூக்கி விடுறதுக்கு உங்க மாதிரி மீடியாக்கள் அவரை பத்தி எதை பத்தி சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் விட்டதை பத்தி சொல்லுங்கள், சீமான் என்ன சொன்னார் தெரியுமா அப்படிங்க. சம்பந்தம்லாம் கேட்டு அந்த அளவுக்கு அவருக்கு பப்ளிசிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை பூரா அவர் வாங்கிட்டு போறாரு போது அவர் என்னடா நம்மளை இப்படி அனாதையா விட்டாங்களே கருதா. அதுதான் அந்த சக்கரம் படத்தை வசந்த தான் சொல்றான். வலுத்தவன் வந்துட்டான், இளைச்சவன் இறங்கி தான் போய் அவன் என்ன பண்ண முடியும்? நீ ஒரு ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்த, அந்த ஸ்டண்ட் அவர் எடுத்துக்கிட்டாரு, என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். புது நடிகர் வந்து வச்சுங்க, பழைய நடிகர் போய்தான். இப்ப சீமானுக்கு மிகப்பெரிய பாதிப்புங்களா சார் விஜய்னால? அவர் கத்துறதெல்லாம் பார்த்தாக்கா தாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சுங்கிறதுனால தானே வாயில வந்து இப்படி மீடியாக்குள்ள வரணும்னாக்கா கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக பேசினாக்கா மீடியாக்களில் வர முடியும். மீடியாக்களில் வரணுங்கிறதுக்காக தான் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுறாரு. கலைஞர் சிலையெல்லாம் உடைப்பேங்கிறாரு. இப்படி பேசுனா தான் செய்தி வரும். போய் உடைச்சு பாரு, அந்த சிலையை உடைச்சு பாரு, என்ன ஆகுதுன்னு பாரு, செஞ்சு பாரு, பார்க்கலாம். அவர் கேட்கிறாரு எதுக்கு சிலையை உடைப்பான்னு. என்ன கலைஞரை என்ன குத்தகைக்கு எடுத்திருக்காங்களா தமிழ்நாடு என்ன கலைஞருக்கு சொந்தமா, இவங்க குடும்பத்துக்கு சொந்தமா அப்படின்ற மாதிரி தான் நாம் தமிழர்கள் கேட்கிறாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவங்க இல்லைன்னு சொல்லு, எனக்கு தான் சொந்தம்னு சொல்லு, மக்கள்கிட்ட போய் சொல்ல. ஒரு இடத்துல முதல்ல டெபாசிட் வாங்க பார்க்கணும்ப்பா. அதைத்தான் நாம் திருப்பி அவர்கிட்ட சொல்றதே அதுதான். தேர்தல் ஆணைய அங்கீகாரமெல்லாம் வாங்கிடுறீங்க, அந்த சாமர்த்தியமெல்லாம் இருக்குது. 3வது பெரிய கட்சிங்கிற பேரெல்லாம் வாங்கிக்கிறீங்க. வார பத்திரிகைகளிலும் சரி, டிஜிட்டல் மீடியாலும் சரி, உங்களை பத்தி பேசாத நாளே கிடையாது. என்ன பிரயோஜனம்? தேர்தல் வந்தாக்கா டெபாசிட் வர மாட்டேன், அப்புறம் போய் கத்திக்கிட்டு என்ன பண்ணுறது? அதான் அந்த சாமர்த்தியத்தை பாருங்க. ஒரு கவுன்சிலர் போஸ்டாவது ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம், அப்புறம் உங்களை பத்தி பேசலாம். ஒரு கவுன்சிலர் போடுற ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பரையாவது ஜெயிச்சு காட்டுப்பாங்க. தேர்தல் என்ன ஜெயிச்சு காட்டு? அவங்க மாநில கட்சியா வந்துட்டாங்க. இருக்கட்டுங்க, மாநில கட்சி இல்லைங்க, அகில உலக கட்சிங்க. ஏன் குறைச்சு பேசுறீங்க? அகில உலக கட்சி. ஒரு கவுன்சிலர் இருக்காரு கேட்டா இல்லை அப்படிங்க. ரொம்ப புரியல. அகில உலக கட்சிங்க. நானும் ஒரு கட்சி வச்சிருக்கிறேன், என்கிட்ட எந்த உறுப்பினரும் யாருமே பதவியில் இல்லை. அப்புறம் என்னையும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க கட்சி பேரு காந்தராஜ் முன்னேற்ற கட்சி. என்ன முன்னேற்றத்துக்கு தான் கட்சியை நடத்துறேன். அவங்க வந்து நாம் தமிழர் முன்னேற்ற கட்சின்னு அவர் முன்னேற்றிக்கிறாரு. நான் வந்து என் பேர்லயே வச்சுக்கிட்டேன். என்னை முன்னேற்றுவதற்காக வச்சிருக்கேன் கட்சின்னு வச்சிருக்கேன். உறுப்பினர்கள் 30 லட்சம் 40 லட்சம் இருக்காங்க. எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. இந்த முறையும் சீமான் தனிச்சு போட்டியிடுறதுக்கு தயாராகிட்டாரு. இப்பயே அறிவிச்சுட்டாரு, நான் தனிச்சுதான் களம் காண போறேன், ஒரு நாள் மண்ணு சிக்குன்றாரு. இருக்கட்டுமே, அவர் கூட யாரெல்லாம் கூட்டணி சேர வந்தாங்க, யாரையும் அவர் ரிஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லுங்க. யார் கூட்டணியில் வந்து சீமான் இவர் சொல்லிட்டாரு சார், அதிமுக பாஜக யார் வந்தாங்க இவர்கிட்ட பேசுறதுக்கு, கூட்டணி பேசுறதுக்கு? இதுவரையிலும் எந்த ஒரு கட்சியாவது சீமான் கூட கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்லி வந்திருக்குதான் கேளு. இவர் ரிஜெக்ட் பண்ணாருங்கிறதுக்கு எந்த அரசியல் கட்சி தலைவராவது பேர சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே வரலைங்க, பேசக்கூட வரலைங்க. கூட்டணி பேச்சு வரும்போது இவரை பத்தி யாரும் சீர்ந்தது கூட கிடையாது. தேமுதிகவும் பாமகவும் தான் கூட்டணியில் வந்து கடைசி நிமிஷம் வந்து ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இதுவாங்க. இவர் பேரை யார் சொன்னாங்க? யாரும் எட்டி கூட பார்க்க சீண்டவே இல்லையே.
அப்புறம் என்னத்துக்கு நான் கூட்டணி வைக்க போறது, யாரோ வந்து இவரை கேட்ட மாதிரி இவர் வேணாங்கிற மாதிரி. என்ன யார் வந்தா இதெல்லாம் சொன்னா ஒரு கோச்சுக்கு வர அவரை கட்சியில் இருக்க கெட்ட கெட்ட வார்த்தைகள் அவங்கெல்லாம் இப்போ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை. வருத்தமாக தான் இருக்குது. அவரும் பாவம் என்னென்னமோ பண்றாரு. ஒரு வளமான வாழ்க்கை உங்களுக்கு எடுத்து அதை அனுபவிச்சுட்டு போங்களேன். என்னத்துக்கு பதவி? சீமானுக்கு இதனால என்ன யூஸ்ன்னு நினைக்கிறீங்க சார்? தனிச்சே நிக்கிறாரு, ஒவ்வொரு வந்துட்டாருங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல அவருக்கு ஏதோ அவருக்குன்னு ஒரு குறைஞ்சபட்ச டிமாண்டா 8% ஓட்டு வச்சிருக்காரு. எங்க போய் சேர்ந்தாலும் நீங்க தாங்க போதும். தேர்தல் ஆணையம் ஒரு ஆள் போதுங்க. தேர்தல் ஆணையம் 8% ஓட்டு இருக்குது, 8% ஓட்டு இருக்குது. நான் தான் 1000 தடவை சொல்லிட்டேன்ல, வெற்றி தாங்க நிர்ணயிக்குது. என் டீம்லயும் 11 பிளேயர், உங்க டீம்லயும் 11 பிளேயர். உங்க டீம் ஜெயிச்சிருச்சு எப்படின்னாக்க ஒரு கோல் போட்டுடுச்சு. கோல் போட்டதுனாலே என் டீம்லயும் 11 பிளேயர் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? கோல் போட்டவன் தான் ஜெயிச்சான், வெற்றி பெற்றவன் தான் ஜெயிச்சான். வெற்றிகளை நீங்க காட்டணும். 5 தேர்தல் நின்று 10 தேர்தல் நின்று எந்த இடத்துல ஜெயிச்சேன், எந்த இடத்துல டெபாசிட் வாங்கின, அதுதான் சிங்கிளா நின்னாரு சார். அவங்க கூட்டணியில வாங்கினது சிங்கிளா ஒண்டியாளா நின்ன 234 தொகுதியில நான் ஒண்டியாளாவே நின்னேன். நானே நின்னேன். ஜெயிச்சியா? பேஷண்ட் பாருங்க, கை கால் நல்லா இருக்குது, தலை நல்லா இருக்குது, முடியெல்லாம் கொட்டல, கால் பாருங்க பிரமாதமா இருக்கு, எல்லாம் பாருங்க. என்ன அப்புறம் என்னங்க? பேஷண்ட்டுக்கு உயிர் இல்லைங்க, எல்லாமே இருக்குதுங்க. கண்ணு இருக்குது, கால் இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க. என்ன இல்லை? உயிர் இல்லை, அவ்வளவு. வெற்றிங்கிறது உயிருங்க, அதை காட்டுங்க, அப்புறம் பேசலாம். சீமான் இந்த தமிழர்களுக்கென்று ஒரு தனி தேசியம் அப்படின்ற அந்த கொள்கையோட தான் போயிட்டு இருக்காரு. எதனால அவரை திராவிட கட்சிகளை அணைச்சிக்க முடியல? தமிழ்ல நீங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கணும். நீங்க தமிழராங்கிற கேள்வியே நிக்குது. உங்க அப்பா மலையாளி, உங்க அம்மா தான் கிறிஸ்தவ நாடார், உங்க மனைவி தெலுங்கர். அப்படி இருக்கும்போது தமிழன் நீங்க எந்த ஆதாரத்தை வச்சுட்டு நீங்க உங்களை கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வீட்லயே இல்லையே, அப்புறம் எதை வச்சுட்டு நீங்க தமிழருக்கு நாடுன்னு இருக்கீங்க? முதல்ல உங்க வீட்டை தமிழராக்குங்க, அப்புறம் பேசலாம். அதான் முதல்லயே சொன்னேன். அவர் தமிழர் இல்ல, அவர் மாத்திரம் தான் தமிழர். எல்லா வீட்லயும் அப்படித்தான். நீ உன் வீட்டுல செல்லுபடி ஆகல, உன் வீட்டே முதல்ல நீ தமிழ் இதான் மாத்து. வீட்டுல தெலுங்கர் ஆட்சி தானே நடக்குது, மலையாளி ஆட்சி தானே நடக்குது. நீ கும்பிட்ட கடவுளே இந்த ஊர் இல்லையே. ஜீசஸ் இப்பதான் மாத்திக்கிட்டேன். அவர் இந்து சார். ஜீசஸ் இந்துவா? இல்ல, இவரு சீமான் இந்து. சீமான் சைமன்றது தான் சார் அவர் பேர். சைமன் செபாஸ்டியன் தான் அவர் பேர். வசதிக்காக பேர் மாத்திக்கிட்டாரு, கடவுளையே மாத்தினாரு. போனி ஆகல. அவர் தமிழ் கடவுள் முருகனை தான் வழிபடுறாரு. அதான் போனி ஆகல. எங்க எந்த ஆதீனத்துல போய் அவர் தன்னை இந்துவை மாத்திக்கிட்டாரு? இன்னைக்கு அவருடைய சகோதரர் பாப்டிசம் இதாக தான் இருக்காரு, கிறிஸ்தவ ஃபாதராக தான் இருக்காரு. அவங்க அப்பா கிறிஸ்தவ தான் இருக்காரு. இவர் முருகன் எங்க இருக்குன்னு கதை சொல்லிட்டு இருந்தா யார் நம்புவா? ஏதோ சொல்லி பாக்குறாரு. போனியாவில் வருத்தமா தான் இருக்குது, கஷ்டமா தான் இருக்கு. இல்ல இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறாருல்ல, ஒரு கட்டத்துல புடிச்சிருவாருல்ல எப்படியும். வரட்டும், இன்னும் ஒரு 100-150 வருஷம் ட்ரை பண்ணா தான் வந்துடும். ஏன் சார் அவ்வளவு எடுக்கிறீங்க? ஒரு நம்பிக்கை கொடுங்க, அப்பதாங்க அவரை போயிட்டு இருப்பாரு. விடாதீங்க. அவருக்கு விஜய் வந்ததுனால அவருடைய வளமான வாழ்க்கைக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அவருக்கு ஒரு பயம் இருக்கு, அது நியாயமான பயம். சீமான் சொல்றாரு, நீங்க எல்லாம் கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க, நான் மக்களோட கூட்டணி வைக்கிறேன். அதனால எனக்கு அதான் பாக்குறேன். மக்களோட கூட்டணி வச்சுதானே 8% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 92% மக்கள் எதிர்த்து போட்டிருக்காங்க. அதை சொல்ல மாட்டீங்க. 92%, 8%ங்கிறது கூட தேர்தல் ஆணையம் சொன்ன கதை. தேர்தல் ஆணையம் ஊர்ல இல்லாத கதையெல்லாம் உண்டு. தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மைக்கு இதுவே ஒரு அடையாளம். டெபாசிட்டே ஆகாத ஒரு கட்சி 3வது பெரிய கட்சின்னாங்க. டெபாசிட் வாங்கி ஜெயிச்சிருந்தாலும் பாமகவுக்கு அங்கீகாரத்தை ரத்து பண்ணாங்க. அதுதான் தேர்தல் ஆணையம். அதெல்லாம் தேர்தல் ஆணையத்தை அதனுடைய நம்பகத்தன்மை போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்கள பத்தி யார் சட்டம் பண்ற அது? ஆனா அவங்க சொல்றதுதான் முடிவா வருது. அவங்க கூட கை கொடுக்கலையே. கை கொடுத்துருந்தா ஒரு இடத்துல அவங்கள ஒரு எம்எல்ஏ ஆக்கியிருக்கலாம். கை கொடுக்க. சீமான் சொல்றாரு, நீங்கெல்லாம் என்னமோ பதவி வந்துட்டுதால மாண்பு மிகு அப்படின்ற பட்டத்தை முன்னாடி போடுறீங்க, நாங்கெல்லாம் பிறப்புலேயே மாண்பு மிக்கவர்கள் அப்படின்ற. சொல்லிக்க வேண்டியதுதான். யார் வேணாம், கோழி கொடுத்தா குப்பமேட்டுக்கு ராஜா, அதுக்காக என்ன பண்ண முடியும்? மாண்பு மிகுன்னு யாருக்கு போட வேணாம், யார் போட்டுக்க வேணாம். யாருக்கு பட்டம் கொடுத்தாங்க? மாண்பு மிகுங்கிறது அந்த அமைச்சர் பதவிக்கு கொடுக்குற மரியாதை. ஆனரபிள் மினிஸ்டர் தான். ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் லேபர், ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ், ஆனரபிள் காந்தராஜ் இல்ல, ஆனரபிள் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன். ஆனரபிள் விஸ்வநாதன் கிடையாது, ஆனரபிள் ஜஸ்டிஸ். அந்த பதவிக்கு தான் ஆனரபிள். அது கூட தெரியாம ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காரு. மாண்புமிகுங்கிறது அந்த பதவிக்கு கொடுக்குற பேர்.
அது காங்கிரஸுக்கார காலத்தில் வந்து ஸ்ரீமா கணம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கணம் முதலமைச்சர் அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து தமிழ் படுத்தினாங்க மாண்புமிகு. அதை மாத்திரம் வந்து ஆதித்தனார் தான் மாத்தினார் மாண்புமிகு போட்டு. அது ஒரு ஆனரபிள் மினிஸ்டர் தான். ஆனரபிள் காந்தராஜ் இல்லை, ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் டாக்டர் காந்தராஜ். அப்படிதான் முடியும். ஆனரபிள் காந்தராஜ் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் கிடையாது, ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் காந்தராஜ். அப்படித்தான் போடணும். ஏன்னா வந்து தேர்தல் போஸ்டர் ஒன்று அடிக்கும்போது அப்படிதான் போட்டார். மாண்புமிகு ராஜாராம் போட்டார். கொண்டு கேட்டாங்க, நான் தான் பார்த்தேன். மாண்புமிகு அமைச்சர் ராஜாராம் போடுங்க. அமைச்சர் தான் மாண்புமிகு, ராஜாராம் இல்லை. ராஜாராமுக்கு அமைச்சர் பதவி படிச்சு மாண்புமிகு போடும். ஆனா இவரெல்லாம் பிறப்புலயே நான் மாண்பு கூறுவார் போட்டுக்க வேண்டியதான். யார் வேணாங்க, யார் வேணாங்க. ஐ எம் த லார்ட் ஜீசஸ் சொன்னா கூட யாரு கேட்க போறா? அதுதான். அதெல்லாம் பார்க்கும்போது அவரை வந்து ஒரு மனநல மருத்துவரை பாருங்கன்னு நம்ம சொல்றோம். இப்போ சீமான் வந்து தரம் தாழ்ந்து விஜய் பேசிய நிலையில விஜய் வந்து யார் இருந்தாலும் கண்ணியமா விமர்சிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சீமான் தரப்பட்ட கேட்கிறப்ப நாங்க தரம் தாழ்ந்தெல்லாம் பேசல, ரோட்ல லாரியில அடிபட்டு சாவியா அப்படின்றதெல்லாம் ஓமை அப்படின்றாங்க. ஓமையில தான் நாங்க பேசணும் அப்படி. அவருடைய தரத்துக்கு அவர் பேசுறாரு, அது அவருடைய தரம். இப்போ நான் இவ்வளோ பேசுனேன், எனக்கு வரும் பாருங்க அவங்க கட்சியிலேருந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் வந்ததுன்னா அவங்க கட்சின்னு எனக்கு தெரியும். அவங்க தரம் அது, அவங்க தரத்துக்கு பேசுறாங்க. விஜய் எதிர்பார்க்குற தரத்தை நம்ம பொதுமக்கள் எதிர்பார்க்குற தரத்தை அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. வாயில் வந்து இப்படி பேசுவாங்க. அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்னை பற்றி பேசினார், இஷ்டத்துக்கு பேசினார். அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அந்த கல்ட்டு நாயின்லாம் பேசினார், டிவியில் பேசினார். அது அவங்க தரம். நான் அதுக்கு வருத்தப்படவே இல்லை. அவங்க தரத்துக்கு பேசா அவங்க பிறப்பு அந்த பேர், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லி ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டாரு. பேசிட்டு போ. இப்போ தமிழ்நாட்டுல பெரும்பாலும் பாஜக எதிர்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கும். சீமானை உங்களை போன்றவர்கள் எதிர்க்க வேண்டியதன் அவசியம் என்ன? சொல்ல வேண்டிய விஷயத்த ஒழுங்கா சொல்லிட்டு வந்து ஒழுங்கா வந்தீங்கன்னா யாருமே ஆதரிப்பாங்க. வரும்போதே நீங்க தப்பா வந்தீங்க. என்ன தப்பா வந்தாரு? தமிழர்களுக்காக வரோம், தமிழருக்காக வந்து தமிழர்கள் இது பண்ண நீ தெலுங்கு வரும்போதே உள்ள வரும்போது அவன் தெலுங்கு இவன் தெலுங்குன்னு தானே உள்ள வந்தீங்க. உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணுமா தமிழன் இது பண்றதுக்கு? நீ யாரு? நீ யாரு ஒருத்தனை பார்த்து தமிழன் சொல்றது சர்டிஃபிகேட்? நீ முதல் கேள்வி நீ தமிழனாங்கிற கேள்விதான் முதல்ல கேட்டோம். இப்ப அவரே தமிழர். ஆமா, அவரு நான் முதல்ல கேட்டது அதுதான். அவர் வந்து கலைஞர் வந்து சொன்னார், தெலுங்கர்னாரு. கிருஷ்ணதேவராய காலத்துல வந்து அப்படி இப்படின்னு என்னமோ பேசினாரு. அப்ப வந்து என்ன கேட்டாங்க, இவரு தமிழரா அப்படின்னு. இவர் பேர் சைமன். சைமனுங்கிற பேரு தமிழ் பேர் இல்லை. அவர் கும்பிடுற கடவுள் ஜீசஸ். ஜீசஸ் வந்து இஸ்ரேலை சேர்ந்தவர். இவர் வந்து சைமனுங்கிற பேர் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தது. கிறிஸ்தவ மதம் வந்து இஸ்ரேலை சேர்ந்தது. ஆக இவருடைய தாய்மொழி வந்து ஹீப்ரு. ஆனால் இவர் தமிழராக எப்படி இருக்க முடியும்னு கேட்டேன். கடவுளை இந்த ஊர் இல்லை, இவருடைய பேரு இந்த ஊர் இல்லை, இவர் எப்படி தமிழன் கேட்டுக்கிட்டு இருக்காரு? இவரும் ஹீப்ரு. எப்படி கலைஞர் வந்து அந்த காலத்துல இருந்து வந்து அது மாதிரி நீ அங்கிருந்து வந்த ஆள், நீ இஸ்ரேல இருந்து வந்த ஹீப்ரு மொழியை பேசுற ஆள், நீ எப்படி தமிழன் கேட்கறங்கிறத இன்னைக்கு ஒரு வைக்கிற கேள்வி. அது நியாயம்னா இது நியாயம் தானே? அதான் கேள்வி. அதை கேட்டப்போ தான் அடங்கிக்கிட்டேன். அதுக்கு தான் அவர் வந்து என்னை பத்தி பேசினார். என்னை பத்தி கேவலமா பேசுறாங்க ஆளுங்க. என்னையும் முக்தாரையும் பேசினார், ஓப்பனாகவே சொன்னார். ஏன்னா அது காரணம் என்னன்னா அவருடைய மனைவி குடும்பத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சவங்க. அது அவருக்கும் தெரியும். இல்ல அவர் யார் எப்படியா இருக்காருன்னா ஒரு நோக்கம் கரெக்ட் தான். தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும், தமிழர்களுக்கான உரிமை தனி உரிமை எல்லாம் கிடைக்கும். தமிழருக்கு ஆள வேண்டுங்கிறத நீங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தாங்க போயாகணும். மெட்ராஸ் ப்ராவின்ஸுங்கிறதுல வந்து ஆந்திரா திராவிட நாடுங்கிறது அது மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு தமிழன் தான் ஆள வேண்டும் சொன்னாக்கா காவிரி நான் தரமாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுங்க? அது எங்க நாட்டில் வருதுன்னு சொல்லி கண்டகர் நிறுத்திக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? சார்ந்துதாங்க இருந்தாகணும். தமிழ்நாட்டுக்கு தமிழனை தவிர தேவையில்லைனாக்கா பெட்ரோல் வந்து இதுல இருந்து ஒரு முஸ்லீம் நாடுகள் பெட்ரோல் தரமாட்டேன், நீ தமிழ்நாட்டில் இருக்க பெட்ரோல் எடுத்துக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? நீ எடுத்த படத்துல வந்து எல்லா நடிகர்களும் தமிழர்களா இருந்தாங்களா? ஏதோ ஒரு படம் எடுத்ததான் சொல்றாங்க. அதுல எல்லா நடிகர்கள் பூரா தமிழர்களா? எல்லாத்தையும் போட்டு தானே எடுத்தேன். அதான் எந்த ஸ்டுடியோவில் எடுத்தேன்? ஆந்திராக்காரருக்கு ஸ்டுடியோவில் தானே எடுத்தேன். தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி ஸ்டுடியோ ஆந்திராக்காரர்கள். ஏவிஎம் தவிர வாரணி ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோ, விஜயவாகினி எல்லாமே ஆந்திராக்காரர்கள். அங்கே தானே போய் எடுத்தேன். ப்ராசஸிங்க பிரசாத் கலர் லேபரேட்டரி எடுத்தேன். ஜெமினி கலர் லேபரேட்டரி பிராமணர்கள், அவங்க தமிழர்களா? எப்படி எடுத்தேன்? அந்த ஃபில்ம் வந்து ஊட்டியில் எடுக்கிறாங்க, ஊட்டியில் தயாரிக்கிறாங்க.
ஊட்டியில் இருக்கிற தொழிலாளிகள் பல பேர் படகர்கள் கன்னடம் பேசுறாங்க. அந்த மாதிரி ஃபில்ம் நீ எப்படி யூஸ் பண்ண? இன்னொன்னு சீமான் பெரியாரை எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சீமான் அவரே சொல்லிட்டாரு, அவர் நான் பெரியாரை எதிர்க்கல, பெரியாரை மட்டுமே தான் தலைவர்னு சொல்ற, பெரியாரை தாண்டியும் பெரியார்கள்லாம் இருக்காங்க. இருந்துட்டு போட்டு நீ ஏத்துக்க, யார் வேணாம்னா உன்னுடைய ஆசைக்கு நீ யாரை வேணாலும் கும்பிட்டுக்க. நீ யார் உனக்காக நாங்க ஏன் கவலைப்படுறோம்? நீங்க ஒரு ஆடு தான் கவலைப்பட்டு இருக்கிறீங்க. சீமானை பத்தி இவ்வளவு விளக்கம் எனக்கு தேவை என்ன இருக்குது? அவர் எந்த வகையில என்ன பாதிச்சாரு? எதுக்காக நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? இப்ப நீங்க இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க, யார பெரியார் இது பண்ணாரு இப்ப சொல்லிட்டு போற எனக்கு என்ன வந்தது? நாங்க யாரும் அதை பத்தி கவலைப்பட்டு போனோம்? எந்த வகையில பெரியார் சிறுமைப்பட்டு போனாரு? யாரோ ஒரு அரியா சிறுவம் பேசிக்கிட்டு போறாரு, போயிட்டு இருக்க வேண்டியதான். மீடியாக்கள் தாங்க அவரை தூக்கி தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நாங்க என்ன பண்றது? எங்களை பொறுத்தவரை அவர் ஒரு இன்செக்யூரிட் மேன். எந்த வகையிலும் எந்த வகையான பாதிப்பையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தாத ஒரு ஆள், அவ்வளவுதான். மீடியாக்களுடைய காதலர், அவ்வளவுதான். மீடியாக்களுடைய காதலர், மீடியாக்கள் அதை வச்சு குழப்பம் நடத்துறீங்க. என்ன பண்றது? வேற என்ன பண்ணுறது? அவரை ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கூட ஜெயிக்காத ஒரு ஆளுக்கு இவ்வளவு விளம்பரம் நீங்க கொடுக்கறத பார்க்கும்போது உங்க மேலதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எந்த வகையிலுமே நிரூபணம் செய்யாத ஒருத்தர் வந்து ஏன் இப்படி தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? அவர் என்ன செஞ்சாரு? அவர் என்ன ஏன் அவர் அந்த சட்டையை ஏன் போட்டாரு? அவர் ஏன் அதை கேட்டாரு? என்னமோ அவரை கேட்டுக்கிட்டு தான் எல்லாமே தமிழ் உலகமே நடக்கிற மாதிரி கேள்வி கேட்டு அரை மணி நேரமா கேட்டுட்டு ஒண்ணுமில்லாத ஒரு விஷயம். இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது பூரா வீண். ஒரு எந்த வகையான சீமானவர் தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவராக இல்ல, ஒண்ணுமாவே நினைக்கல. விஜய் வரதுக்கு முன்னாடி கொஞ்சமா தான் இதாக இருந்தது, பிஜேபி என்னுடைய சப்போர்ட் இருந்துகிட்டு அதான் வருவாருன்னு பார்த்தோம். அதுக்கும் வாய்ப்புகள்ல சுத்தமா போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லை, அவரு பிரச்சனையே இல்லை. அவர் இருக்கிற வாழ்க்கையை வச்சுக்கிட்டு ஜாலியா இருந்துட்டு போட்டோம். அதான் அவருக்கு அவரு குடும்பத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்கிற முறையில அவருக்கு நான் கொடுக்குற அட்வைஸ், வாழ்க்கை வந்து போதும், ரெஸ்ட் எடு, டைம் ஹாஸ். மீடியாக்கள் ரொம்ப நாள் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. இப்ப நீங்களாம் ரொம்ப நாள் காப்பாற்ற மாட்டீங்க. உங்களை நம்பிக்கிட்டு தான் அவர் உட்காந்துட்டு. சீமான் ஒரு ஸ்பாயிலரா கூட இல்லையா தமிழ்நாடு இல்லையா? ஒரு கவுன்சிலர் போஸ்ட், ஒரு பஞ்சாயத்து போட்டு எதாவது ஜெயிச்சிருந்தா ஓட்ட பிரிக்கிறாரு, அது இல்லையா? அது மாதிரி எந்த தொகுதியில் அவர் தோக்கடிச்சார்? யாரு தோக்கடிச்சார்? எந்த கட்சியை தோக்கடிச்சார்? நிறைய இடங்கள்ல 3வது இடம் சொல்லுங்க. 3வது இடம், 4வது இடம். அந்த ஒரு ஜோக் தான் வரும். ரன்னிங் ரேஸ்ல நான் 2ஆவதா வந்தேன் பையன். அப்படியா, வெரி குட் சொல்லிட்டு அவங்க அப்பா தட்டி கொடுத்துட்டு எத்தனை பேர் ஓடினாங்க? 2 பேர் போட்டிட்டு தான் 3 பேர். அதுல 3வது இவரு. என்னங்க வேண்டாங்க, விட்டுருங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பிரச்சனை அது சரியா வராது. நீங்கன்னா காப்பாற்ற முடியாது அவரை. மன்னிச்சுங்க என்ன. நீங்களும் எவ்வளவு முயற்சி பண்றீங்க அவர் எப்படியாவது காப்பாற்றணும். ஒவ்வொரு தடவை வரும்போது இப்படி கேட்டு பாக்குறீங்க. நாங்களும் ஏதாவது அவருக்கு ஏதாவது ஒரு வெடிவெளி தெரியுமான்னு பாக்குறோம். இருக்கிறதும் போயிட்டு உள்ளதும் போச்சு நுள்ளக்கடாங்கிற மாதிரி தான் அவர் போயிட்டே இருக்காரு. பாவமா இருக்கு. ஒரு வார பத்திரிகை அவரை பத்தி எழுதாத வாரமே கிடையாது. அந்த ஒரு பிரபல வார பத்திரிகை அவரை பத்தி ஏதாவது செய்தி போடும். இவ்வளவெல்லாம் ஆதரிச்சுக்கிறீங்க, மக்கள் மத்தியில் நிக்கலையே. சார் நிறைய விஷயங்களை பயந்து ரொம்ப நன்றி சார்.